மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு CN ராமமூர்த்தி. ராமதாஸ் என்னெல்லாம் செய்கிறாரோ ராமதாசனுடைய இதை வாழை ஒட்ட நறுக்கிற மாதிரி நிறைய வேலைகளை அன்புமணி செய்கிறார். அன்புமணி எங்கே போனாலும் ராமதாஸ் ஆள் வச்சு அன்புமணி அடிப்பாம. இதுக்கப்புறம் அன்புமணி இந்த நடைபயணம் போகிறேன், நான் ஊர்ந்து போகிறேன், அந்த வேலைகள்லாம் நடக்காது. சுசீலா அவர் கல்யாணம் பண்ணும்போது அன்புமணிக்கு வயசு 7. இப்போ ராமதாஸ் சொன்னாலும் சரி, அன்புமணி சொன்னாலும் சரி, எலெக்ஷன் கமிஷனு இதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. எத்தனை நிருபர் போகிறேன், ஒரு ஆளாவது சுசீலா பற்றி கேட்குறதுக்கு கட்ஸ் இருக்குதா? அப்பா பிள்ளைக்கு ஏதோ சண்டை ஒன்றா சேர்ந்து அதெல்லாம் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது அப்பா பிள்ளை சண்டையில் சொத்து சண்டை, டாக்குமெண்ட் சண்டை. செத்து போனவனை அவனும் கவனிக்கல. அவன் நடு ரோட்டில் நடுத்தரு நாராயணான்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. பாமகல நடக்கக்கூடிய உள்கட்சி பூசலா இருக்கட்டும், அவங்களால நம்மளுடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. அண்ட் இது இல்லாம இப்போ சுட சுட ஒரு விஷயம் வேற நடந்துகிட்டு இருக்குது. அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க தான் கடைசியா சொல்லியிருந்தீங்க, இந்த வியாழக்கிழமை வரோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு போனீங்க. அதே போல் நீக்கிட்டாருன்னு சொல்லிட்டுலாம் வந்திருக்குது. இது எப்படி போக போகுது? மாம்பழ சின்ன யாருக்கு போகும்? அதாவதுமா, இவங்க 2 பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் இணைவதற்கான எந்த சிறிய அறிகுறியும் கிடையாது. இப்போ எப்போ ராமதாஸ் அன்புமணி மேலே எல்லாத்துக்கும் சார்ஜஸ் போட்டாரோ இல்லைங்களா, அதே மாதிரி அன்புமணி எப்பெல்லாம் ராமதாஸை ஒடுக்கி எடுக்கணும்னு அவர் மீடியாக்கள் மற்றதில் போகக்கூடாதுன்னு அவரை கார்னர் பண்ணார். முதல்ல எக்ஸ் வலைதளம், முகநூல் அதெல்லாம் முடக்கிட்ட பிறகு இவர் போய் கெஞ்சுறாரு குடுன்னு சொல்லிட்டு. யாரு? டாக்டர். இவர் அப்படியே அண்ட சராசரத்தில் இருக்க வன்னிய இதுக்கெல்லாம் அவர் தான் அத்தாரிட்டி. அவர் போய் அவங்ககிட்ட கெஞ்சினார், டிஜிபி ஆஃபீஸில் கொடுத்தாரு. அதெல்லாம் போயிட்டு இருந்தது. படிப்படியாக அவர் ராமதாஸ் என்னெல்லாம் செய்கிறாரோ ராமதாசனுடைய இதை வாழை ஒட்ட நறுக்கிற மாதிரி நிறைய வேலைகளை அன்புமணி செய்கிறார். ஸோ கூட்டத்துக்கு அங்கே போகிறவங்கள இவர் கூப்பிட்டுறாரு, பணம் கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ நீக்கம் இப்போ ஒருத்தர் தான் ராமதாஸுக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் செய்கிறார். அது யாருன்னா இந்த கும்பகோணத்தில் இருக்கிற மா.க. ஸ்டாலின். அவர் தான் என்ன பண்ணார், முதல்ல சமூக மத நல்லிணக்க மாநாடுன்னு ஒன்று நடத்தினார். ஸோ அதுக்கு அடுத்து பூம்புகாரில் மகளிர் மாநாடு. ஸோ அன்புமணி எல்லாரையும் சரி பண்ணிகிட்டே வந்தார். இந்த ஆள் ஏன் நம்ம விடணும், இவனால் தானே எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிறது கூலிப்படையை அனுப்பினார். கூலிப்படையை அனுப்பி அங்கே கையெறி குண்டு, அந்த சணலில் சுத்தின குண்டு அடித்தாங்க, மற்றதெல்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு பெரிய குழுவே அன்புமணி தான் அனுப்பியிருக்கிறாரு. இப்போ நான் சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மா.க. ஸ்டாலின் அவங்க தந்தையார் கம்யூனிஸ்ட். அதுக்கப்புறம் இவர் இந்த இதில் சேர்றாரு. இவங்க தம்பி இதே மாதிரி கொலை பண்ணிடுறாங்க. அவர் வழக்கறிஞராக இருந்தார், ஒரு பேர் ராஜா. ஸோ இப்போ அந்த கொலை பண்ணவன் யாருன்னு கேட்டால் லாலி மணிகண்டன் சொல்லிட்டு. ஸோ இது முடிஞ்சு போன கதை. அதுக்கப்புறம் அந்த குரூப் இவரை எதிர்த்து இது பண்ணவங்க ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. ஒன்றும் இல்லாமல்னா பொருளாதாரத்தில் வேறு வழி இல்லாமல் போடாது நொடிஞ்சு போயிட்டாங்க. அவங்க இவங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்கு இல்லை. ஸோ இவங்க யார்? அடுத்தது இவர் வேறு ராம்தாஸ் வேறு, அவரை மாவீரன் வேறு சொல்லிட்டாரா, இல்லாத ஊருக்கு மாவீரன். சரி, இந்த மாவீரன் சொன்னதுனால அவர் பண்ணிட்டா, ஒடுக்கி எடுத்துட்டா, இல்லை நிப்பாட்டி விட்டுட்டா நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு அந்த வேலையை பார்த்தாங்க. ஸோ இப்போ நீக்கம் வந்துடுது. நீக்கம் வந்த உடனே இன்னும் ஒரு வேலை பண்ண மாதிரி அன்புமணி. இதே ராமதாஸ் கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதுலேருந்து வந்தவர், முதல்ல அன்புமணி கூட இருந்தவர். அவர் பேர் சுந்தர்ராஜன். அவர்
என்னவா இருந்தான்னு கேட்டிங்கன்னா ராமதாஸனுடைய தனி செயலாளர், ரெண்டாவது வந்து ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் த பார்ட்டி, செய்தி தொடர்பாளர். அவர் தான் டிஜிபிக்கு உடனே எல்லாரையும் பார்க்குறது லெட்டர் தான் கொடுத்துட்டு இருந்தார். அன்புமணி என்ன பண்ணார், அவங்க வீடு வந்து நீலாங்கரை. அந்த நீலாங்கரையில் அவங்க பையனும் பொண்ணு அதை படிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பி உடனே ஒரே மிரட்டல் விட்ட உடனே அவர் சைலண்ட் ஆகிட்டார். இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியல, வேற அபவுட்ஸு. ஸோ அவங்க தம்பி அன்புமணி கூட தான் இருக்கிற மாதிரி. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளாக யாராவது செய்கிறவங்களெல்லாம் முடைக்கிறாங்க. இல்லை, இது இவருக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னா அதே போல ஒரு பவர் இருக்கும்ல, அது ஏன் எதிர்க்காம உடனே அடங்கிடுறாங்க? அடங்கலை, அவங்க போனவங்க. அவருக்கு என்ன இப்போ தனியாக இருக்கிறாருமா அவரு? ராமதாஸ் சொல்லிங்க என்ன நடக்கும்? சரி, இவங்க சென்னையிலே இருக்கிறாங்க, ஆள் விட்டு போட்டு புருட்டி பெரட்டி எடுத்தா அப்புறம் என்ன ஆகுறது? சரி, எல்லாரும் உயிருக்கு பார்க்குறாங்கல்ல, அதெல்லாம் தான் வாரிசுகள் இருக்காங்க, குழந்தைங்க படிக்கிறாங்க, அதுக்காக அவங்க ஈல்டாகி அமைதியாகிறாங்க. இல்லை இவர் வெளியே வராரான்னா இது வரலும் வரல, அந்த நிகழ்வுக்கு அப்புறம் வரல. ஸோ அந்த மாதிரி யாராவது தெரிகிறவங்கெல்லாம் ஒடுக்கி எடுக்கிறாங்க. யார்? அன்புமணி ஆள். அன்புமணி கிட்ட வந்து நிறைய பணம் செலவு, ராமதாஸும் நிறைய பணம்லாம் செலவு பண்ணுறாரு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கட்சி வந்து நீக்கிட்டாரு. நீக்கின பிறகு என்னாச்சு, இவங்க அதை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. ஆனால் அன்புமணி வந்து ரொம்ப அமைதியாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும், ஆனால் வன்முறையில் இறங்கி இந்த மாதிரி வேலைகளை சைலண்ட்டாக செய்கிறார். பின்பக்கமா அப்படியே இல்லை, அமைதியா என்னென்ன பண்ணா சரி வரும், இது எதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லிக்கணும் அதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ ஒன்று ஒன்றா யார் அவர் கூட இருக்கிறாங்களோ அவங்களெலாம் வந்து நம்ம காலி பண்ணணும்னு சொல்கிறார். யார்? அன்புமணி. அதுக்கான வேலைகளை அவங்க செய்கிறாங்க. ஒன்று முடைக்கணும், இல்லை வந்து டோட்டலாக வெளிவராத அளவுக்கு ஆளை நாம் வந்து சரி பண்ணி விட்டணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், முதல்ல ராமதாஸ் சொல்கிறத வந்து எப்போ அன்புமணி கேட்கலையோ, இதுக்கப்புறம் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இந்த 17ஆம் தேதி ஒரு நிகழ்வு இருக்குது, அதுக்கப்புறம் அன்புமணி எங்கே போனாலும் ராமதாஸ் வந்து ஆள் வச்சு அன்புமணி அடிப்பா மாதிரி. அன்புமணி அடிப்பான்றதை விட ஒரே ஒரு இது, போலீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ தலைவர்கள்லாம் போகிறாங்கல்ல, முதல் கார், ரெண்டாவது கார், மூணாவது கார் விட்டுடுங்க, இதில் தலைவர் உட்காந்து போகிறாரு, அதில் செயலாளர் இவங்கெல்லாம் பொருளாளர் போகிறாங்க, ஒரு 5 கார் கூட விட்டுருங்க, அடுத்தது வர்றதை அடிங்கன்னு சொல்லுவாங்க. இது இயற்கையாக உள்ளது தான், லத்தி சார்ஜ் பண்ணுறது, தடுக்கிறது, போகிறது. இதே மாதிரி அன்புமணி மட்டும் அடிக்காதீங்க, மீதி பேரெல்லாம் அடிங்கன்னு சொல்லிட்டு ரவுண்டுக்கு ராமதாஸ் செய்வோம் மாதிரி. அதில் கூலிப்படை இதில் தானே அவர் நல்ல பெரிய ஆளாச்சே தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்த வேலை கண்டிப்பாக நடக்கும். இதுக்கப்புறம் அன்புமணி இந்த நடைபயணம் போகிறேன், நான் ஊர்ந்து போகிறேன், அந்த வேலைகள்லாம் நடக்காது. ஒரு பாயிண்டில், பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து ராமதாஸனுடைய கோஷ்டி வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கும். அது நிச்சயமாக நடக்கும். ராமதாஸை கேள்வி கேட்குறாங்கல்ல, அன்புமணி ஏங்க அடிப்படை உறுப்பினர் நீக்கிட்டு போக வேண்டியதானே இந்த பிரச்சனைக்கு? அதுக்கு என்ன பதில் சொன்னார்? பைத்தியக்காரன் செய்வானா, மூடன் செய்வானா, மூர்க்கன் செய்வானா, எந்த அடி முட்டால் செய்வான் அந்த வேலைன்னு தான் சொன்னார். ஆனால் வந்து நீக்கிட்டார். நான் தான் சொன்னேன், இதெல்லாம் வந்து சொல்லுவார். இந்த பாம்பு கதெல்லாம் ஒன்று சொல்லியிருப்பேன், கையை காமிச்சு அப்படியே டப்புன்னு தூக்குற மாதிரி. அந்த மாதிரி இந்த மாதிரி பேசினவர் தான் இவர். ஆனால் அன்புமணி வந்து இங்கே வர்றதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் கிடையாது. அன்புமணி இனிமேல் பட்டு வந்து அங்கே வேண்டி நின்னாலும் அது ஏற்றுக்கொள்வதற்கோ அவரை பார்ப்பதற்கோ கூட இவருக்கு வந்து விருப்பமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து உச்சபட்சமாக போயிடுது. எப்போ வந்து ஒரு புள்ள வந்து அப்பாவை அடிக்கிறான், ஒரு புள்ள வந்து அவருடைய ராமதாஸ் கண் எதிரிலேயே வந்து அவங்க அம்மாவை அடிக்கிறான்லாம் தெரிஞ்சு அடி வாங்கினதுக்கு அப்புறம் கட்சின்றது ஒரு பக்கம் விடுங்க சார். சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்த்த உங்க அப்பாவா இருக்கட்டும், எங்க அப்பாவா, அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் நம்ம அந்த மரியாதை இருக்குதுல்ல, நம்ம அதை தாண்டி எதுவும் அவங்க வந்து பேசினாங்கன்னா கூட பேசிட்டு போட்டோம் தானே விட்டுட்டு போயிடுவோம். அந்த ஒரு அடிப்படையான ஒரு அன்பு கூடவா இருக்காது? அன்புமணின்னு பேரை மட்டும் வச்சுட்டு இருக்கிறாரு. இல்லை, அன்புமணின்னு பேர் தான் வச்சிருப்பாரு. அண்ட புழுகம், ஆகாச புழுகம் இதெல்லாம் சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்து, நான் ஒழுங்காக இருக்கிறேன், நான் நீங்கள் சொல்கிறத கேட்குறேன்னு வந்து சொல்லிட்டு எப்போது மாதிரி அவர் வேலையை தானே பார்க்குறாரு. சரி, இதில் வந்து இந்த இவங்க ராமதாஸுக்கோ அந்த அம்மா இருக்க இந்த சரஸ்வதிக்கோ ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லாமல் போகலான்னா, அங்கே சுசீலா இருக்கிறாங்கல்ல, சுசீலா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுசீலா கிட்ட தாங்க எல்லாமே இருக்குது. சுசீலா வந்து அவர் கல்யாணம் பண்ணும்போது அன்புமணிக்கு வயசு 7. எவ்வளோங்க? 7 வயசு 6 வயசு. அவங்க 1வது இல்லை 2வது தான் படிச்சிருக்கணும். அப்போ வந்து அந்த சுசீலா 2வது மனைவி என்றவங்க அவங்க வளர்ந்துட்டுருக்காங்க 7 வயசில்.
இப்போ சுசீலாவுக்கு 50வது ஆண்டு திருமணம் கொண்டாடினாரு. இப்போ அன்புமணிக்கு என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க? 57 68. அது ஸோ அப்போ தான் பிறந்திருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து அப்போனா அவங்களுக்கு தெரியும்ல எப்படி என்ன பண்ணிட்டு வந்த மாதிரி போன மாதிரி. இங்கே ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இது பண்ணுறதெல்லாம் அங்கே கிளினிக்கு தானே வரணும், இவங்க தான் அனுப்பி விடுவாங்க, துட்டு கொடுத்து விடுவாங்க எல்லாம். அப்போ வந்து பழக்கம் இருக்குது. பழக்கம் இருந்தாலும் சுசீலாவுக்கு வந்து இந்த இதுவே பிரச்சனை வந்து அப்பா மகன் பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சொத்து வன்னியரிடம் வந்து நான் உங்கள் முன்னேற்றத்துக்காக உழைக்கிறேன், அறக்கட்டளை ஆரம்பிக்கிறேன்றதெல்லாம் வாங்குகிற சொத்துக்கள் எல்லாம் எங்கே போயிருக்குது? சுசீலா கிட்ட இருக்குது. சுசீலான்றவங்க அவங்க பேரில் ஒரு அறக்கட்டளை இருக்குது, அவங்க சமுதாயத்தின் பேரில் ஒரு அறக்கட்டளை வச்சுருக்காரு. அந்த அறக்கட்டளை விஸ்வகர்மா அறக்கட்டளை, அதுதான் அவங்க தலைவர் எல்லாம் அவங்க தான் பார்க்குறாங்க. கொஞ்சம் நஞ்சம் ரூபாய் இல்லை, கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கிறது. அவங்க மூலமாக பரிவர்த்தனை போகுது, எல்லாம் போகிறது. இப்போ பணத்தில் வந்து அன்புமணி கிட்ட அதிகம் இருக்குதா, ராமதாஸுக்கிட்ட அதிகமாக தான், ராமதாஸுக்கிட்ட இருக்குதா லிக்விட் கேஷ். எப்போ வேணாலும் கேஷாக எடுத்து பண்ண முடியும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சேண்டுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த ஜிகே மணி மூலமாக இவங்களுக்கு போயிருக்கு, லைக்கா நிறுவனத்துக்கு போயிருக்கு. அறக்கட்டளை இந்த இவர் வச்சுருக்கிறார் இல்லையா, அருள் வந்து அவங்க அண்ணன்லாம் வச்சுருக்கிற அந்த சரவணன், அவர் வந்து அம்மணி ஹாஸ்பிட்டல். அது மட்டும் இல்லை, லாவாதேவி பண்ணி வட்டிக்கு விடுற வேலையை அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து பணம் வந்து ராமதாஸுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அப்புறம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உடனே பண்ணுறாரு. இப்போ செலவு பண்ணுறாரு, அது வேகமாக செலவு பண்ணுறாரு. இப்போ எல்லாம் பணம் இருந்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணால் போதும். ஒரு இடத்துல உக்காந்துட்டு சொன்னாலே வேலை நடக்க போகுது. பணம் கொடுத்துட்டா போய் அந்த வேலையை செய்ய போகிறான். ஒரு மாநாடு போனாதுன்னா எல்லாம் பணம் கொடுத்துட்டா போகிறாங்க, எல்லாம் செய்ய போகிறாங்க. ஸோ அன்புமணி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, கரகாட்ட கோஷ்டி ஊராக சுற்றிக்கின்னு போகிறாங்க வராங்க. இவர் உக்காந்த இடத்துலேருந்து எல்லா வேலையும் வாங்குறாரு. ஏன்னா இவருக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, அனுபவம்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு மருமகள் ரொம்ப நல்லா படித்து நல்ல விவரமாக இருந்தால் கூட அவங்க மாமியார் வந்து எதாவது ட்ரபிள் பண்ணுறாங்க இல்லை வேறு எதாவது சொன்னால் கூட இவங்க ட்ரபிள் அவங்கெல்லாம் அந்த அனுபவத்தின் காரணமாக அந்த மாமியார் சர்வ சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. சரி, அவங்களுக்கு வந்து வழி கொண்டு வர்றதுக்கு என்ன வேலையை பார்ப்பாங்க. அது இயற்கையாக இப்போ காலகாலமாக நடக்குது. இப்போ அன்புமணி என்ன வேலை பண்ணாலும் ராமதாஸ் ஈஸியாக பண்ணுவார். நீங்கள் சொன்னீங்க இப்போ மாம்பழம் சின்னம் எங்கே போகணும். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, 2009 கட்சியே கிடையாது. கட்சின்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்போ வந்து மத்திய அமைச்சர் வந்துட்ட பிறகு இல்லை அவர் அங்கேருந்து அந்த இது மத்திய அமைச்சரவையிலேருந்து விலகி வந்துட்டு தானே கண்டெஸ்ட் பண்ணாரு. சின்னமே இல்லைங்களா? இல்லை, சின்னம் என்ன ஆகுன்னு கேளுங்க. இப்போ வந்து இது வந்து சின்னம்லாம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ரெஜிஸ்டர்ட் அண்ட் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இவங்களுக்கு வந்து 2009 ரெகக்னேஷன் கிடையாது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ராமதாஸ் சொன்னாலும் சரி, அன்புமணி சொன்னாலும் சரி, எலெக்ஷன் கமிஷனு இதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனை யாரெல்லாம் தலையிடுவாங்கன்னா, இந்த மாதிரி இப்போ ஒரு ரெகக்னைஸ்டு பார்ட்டினா 8% ஓட்டு வாங்கியிருக்கணும், 8 எம்எல்ஏ இருக்கணும், இல்லைனா 2 எம்பி இருக்கணும். இவங்க இருந்தால் தான் ஒரு கட்சி குறைந்தபட்சம் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அவங்க வந்து ரெகக்னைஸ்டு பார்ட்டி. அவங்களுக்கு லெட்டர்லாம் கொடுத்தா எடுப்பாங்க. இதுதான் இல்லையே, 2009 இல்லையே. இல்லாத கட்சிக்கு யார்கிட்ட போக முடியும்? இது வந்து சிவில் நேச்சர். அதனால் கீழமை நீதிமன்றங்கள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இயற்கையாக வந்து உரிமையல் நீதிமன்றம், அது கீழமை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உரிமையல் நீதிமன்றத்தில் தான் அவங்க வந்து முறையிடணும். எனக்கு வந்து இந்த சின்ன வேணும், எனக்கு அந்த சின்ன வேணும், எங்கிட்ட இவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு. சரி, ராமதாஸ் வந்து ரொம்ப கிளவராக இவங்களாம் சொல்கிறாங்கல்ல, நான் சட்டத்திட்டத்தில் இருக்குது, 3வது இதில் வந்து நிறுவனருக்கு அதிகாரம் இருக்குது, அவர் பொறுப்பில் அவர் கூட்டினா தான் கூட்டணும் அப்படின்னு. அவங்க 13வது இதில் சரத்தில் இருக்குது, அது கூட்டணும். அப்புறம் 32வது சட்ட விதிகள் இருக்குது. இதெல்லாம் கரெக்டு. இதெல்லாம் வந்து 10% பேர் ஓட்டு போட்டு இல்லைன்னா கையெழுத்து வாங்கி குறைந்தபட்சம் 10% பேர் காய்ச்சினா தான் ஒரு தலைவரே ஒரு பொதுச் செயலாளர் நீக்க முடியும். அதுக்கே வரலையே ராமதாஸ். ரொம்ப கிளவராக என்ன பண்ணுறாரு, ஒரு குழு அமைக்கிறாரு. அது வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு. அந்த குழுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறார், 16 சார்ஜஸ் வைக்கிறார், அதுக்கு பதில் சொல்லுவார், இப்படியே நீக்கலாம். அதனால தான் நீக்கிட்டார். ஸோ இப்போ அவருக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறது, லப்போன்னு சட்டத்தில் இது இல்லை அது இல்லைன்னு, அதுலேயும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுதான் இப்படி வந்து கொண்டு வந்துட்டார்ல. இதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போகும்போது இது நிற்கும்ல. ஒருத்தர் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா
நோட்டீஸ் கொடுக்கணும். 15 இப்போ நாள். என்ன டவுட்னா, இப்போ ரெண்டா பிரிஞ்சிருக்கிறாங்க. 2026 எலெக்ஷன் வரப்போகுது. எல்லாரும் கூட்டணி பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கூட்டணி யார்கிட்ட பேசுவாங்க? இல்லை, இப்போ வந்து மாம்பழ சின்னம் கிடையாதுமா, யாருக்கும் கிடையாது, கொடுக்க மாட்டான். ஒரு 10 இடத்துக்கு மேலே நிற்கிறேன்னா யாராவது ஒருத்தர் ஒரு சின்னம் கேட்கலாம், அது எந்த சின்னம் வேணாலும். கூட்டணி யாருக்கிட்ட? அதான் ராமதாஸ் அப்படி தான் தெளிவாக சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறாரு? இது நாள் வரை கட்சியில் கூட்டணி பற்றி யார்கிட்ட நான் தான் பேசியிருக்கேன், நான் தான் கையெழுத்து போட்டிருக்கேன். தேசிய கட்சியானாலும் மாநில கட்சியானாலும் என்கிட்ட தான் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ யாரை நோக்கி வருவாங்கன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் லீவ் பண்ணுறது, இந்த இவங்களெல்லாம் அந்த அமைப்பில் இருக்கிறவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு? நான் தான் எல்லாத்தையும் கையெழுத்து போடுவேன், ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் நான் தான் கொடுப்பேன். இந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் என்னன்னா அரசியல் இருக்கவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இந்த எலெக்ஷனில் போட்டிடுறாங்க இல்லையா, அந்த தேர்தல் அதிகாரி மனுவில் அவங்ககிட்ட நான் கொடுத்த லெட்டர் தான் செல்லுபடி ஆகும், அன்புமணி கொடுத்த லெட்டர் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு இது என்ன இப்போ சொல்கிறாரு, அன்புமணி கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பேர் போயிட்டீங்க, பரவாயில்ல, நீங்கள் திரும்பி வாங்க, நீங்கள் மட்டும் தனியாக வந்தால் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அன்புமணி வரக்கூடாது இப்போ சொல்கிறாரு. இப்போ ஆனால் அவங்க கிட்ட இருந்து வரவங்க மறுபடியும் உள்ள கட்சியில் ஏதாவது கலாட்டா பண்ண மாட்டாங்களா? இல்லை கலாட்டா இல்லை, வந்துட்டா சேர்த்துக்கு போகிறாங்க. இது என்ன இருக்குது? அவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு. இல்லை, ஏதாவது ஒன்று அவர் சொல்லி அனுப்பி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ண அந்த மாதிரிலாம் அங்கெல்லாம் பண்ண முடியாது. தைலாவரம் தோட்டத்தில் பண்ண நசுக்கி எடுத்துருவாங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பொட்டி பாம்பா போய் வெளியே வர வேண்டியது. எத்தனை நிருபர் போகிறேன், ஒரு ஆளாவது சுசீலா பற்றி கேட்குறது கட்ஸ் இருக்குதா? பெரிய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அது இதுன்றாங்க, ஒன்றுமே கிடையாது. ஸோ அங்கே போனால் சப்த நாடி ஒடுங்கி அவங்க சொல்கிற கேள்வி எதாவது கேட்டுட்டு, இல்லை அவருக்கு பிடித்தமான கேள்வியை கேட்டுட்டு இப்படிலாம் இருக்குதான்னு கேட்டுட்டு பக்குவமாக நடிச்சிட்டு வெளியே வராங்களே தவிர எந்த ஒரு நிருபர் வந்து கேட்டாங்க. ஏற்கனவே கேட்டவங்க இருக்கிறாங்க. கரிகாலன் ஒருத்தர் கேட்டார், அவர் போல்டாக கேட்டார், எல்லாம் ஓப்பன் இதில் கேட்டார், பதில் சொல்ல முடியல. இல்லை அந்த மாதிரி யார் கேட்டிருக்காங்க? ராமதாஸ் ஒருத்தரும் கேட்கல. அதே மாதிரி வந்து இவரெல்லாம் கொண்டு கேட்டார், பீர் முகமதுன்னு ஒருத்தர் கேட்டார். அந்த இவரெல்லாம் வந்து யாரை? அன்புமணி என்ன பண்ணார்? பாதி இதுலேயே கூட்டத்திலே ஓடல, மற்றவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இல்லைங்க, நம்ம முன்னாடி உள்ள கூட்டங்களில் அவர் கேட்குறாரு, கேள்வி கேளு. ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருந்தார், அவன் நிருபரா, அது இதெல்லாங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். இவங்களுக்கு யாருக்குமே பேச்சாற்றல், எழுத்தாற்றல், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமை என்பது அறவே இல்லை. வந்த உடனே அவர் கேள்வி கேட்டவனா தண்ணி கொடுப்பா அவருக்கு கூட இன்னொருத்தர் கூட அந்த மாதிரி எதாவது பேசி அப்படின்னு எழுந்து ஓடிடுவாங்க. அதுக்கு சாணியை கையால் வாங்கின்னு ஓடுற கதை இது வந்து எல்லாரும் பண்ணுறது. அன்புமணியாக இருந்தாலும் ராமதாஸாக இருந்தாலும். ஸோ அவங்கள வந்து அங்கே கேட்க முடியாது, இங்கே மீறி சென்னையில் தான் கேட்டாலும் பதில் சொல்ல போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் என்ன சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியாதவன் யார், நீங்களாம் வாங்க, தனித்தனியாக வாங்க, என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க, உங்களை நான் ஏற்றுக்கிறேன், உங்களுக்கு பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார், இன்றைக்கி சொல்லிட்டார். ஸோ அப்போ வந்து என்ன கேட்குறாரு, அங்கே இருக்கலாம் வாங்கன்னு ஆள் பிடிக்க போகிறாரு. அது என்ன ஆகுன்றது நமக்கு வந்து தெரிய வரும், கண்டிப்பாக தெரிய வரும். ஆனால் கட்சியினுடைய இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்சி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தானாக வந்தது. இப்போ மக்கள் நாங்களாம் இருக்கும் பொழுது எல்லாம் உழைச்சி கிடச்சி எல்லாம் ஒன்றா விட்டுட்டு வந்தது தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அதை ஏன் குறைச்சி விட்டானுங்க, ஓட்டி விட்டுட்டு இப்போ ஏதோ வச்சுக்கிட்டு இப்போ அப்பா பிள்ளை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அப்பா பிள்ளைக்கு ஏதோ சண்டை ஒன்றா சேர்ந்து, அதெல்லாம் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது அப்பா பிள்ளை சண்டையில் சொத்து சண்டை, டாக்குமெண்ட் சண்டை, மற்ற விவகாரங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ அளவுக்கு பூதாகரமாக இது பேசப்படுது, எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க வந்து கட்சின்றது வந்து ராமதாஸ் அப்பர் ஹேண்ட் எடுப்பார். அன்புமணியால் நிலை கொள்ள முடியாத அளவிற்கு அவர்கிட்ட இருந்து இது வரும், நெருக்கடி வரும், நிலை கொழிந்து தான் போவார். சரி, இப்போ என்னென்னா அன்புமணி வந்து எங்கே இருக்கிறாரு, எல்லாரையும் போய் பார்க்குறாரு வராருன்னா ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது பேச முடியுமா? பேச தெரியல. யார் இந்த பாலு வந்து பதில் சொல்லுவார், இன்னும் ஒரே நிமிடத்தில் அங்கே பதில் சொல்லுவார்ன்ற. நீங்கள் என்னத்துக்கு இருக்கிற ஒரு தலைவர் சொல்லணும்ல, ஏதாவது ஒரு கமெண்ட் அடிக்கணும்ல, சொல்லணும்ல, நோ கமெண்ட்ஸ். அது கூட இவருக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்குள்ள உதயநிதி வந்தார். உதயநிதி சினிமா படங்களுடைய ப்ரொமோஷன்லேயே வந்து சரியாக பேச மாட்டார். அதுக்கப்புறம் அங்கே பேச கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு பிரச்சாரத்திலலாம் அவர் பேசினதே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ அவர் திறமையை வந்து வளர்த்துக்கிட்ட மாதிரி ஏன் இவர் அதுக்கும் முன்னாடில இருந்து இருக்கிறாரு? ஏன் அந்த அதுக்கு முன்னாடியிலேருந்து இல்லைம்மா, அந்த உடனே 2004 வந்து நேராக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ராஜ்யசபா எம்பி, அப்புறம் உடனே மந்திரி, 5 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேபினெட் மந்திரியாக இருந்தார். அதுக்கு என்ன தெரியும், வளர்த்துக்கணுன்னா அந்த திறமை இல்லையே, இப்போ வந்து வெளிப்படுத்தணும்ல, நீ பண்ணணும்ல. ராமதாஸுக்கே திறமை கிடையாது, அவரும் பேச மாட்டார், இவரும் பேச மாட்டார். ஸோ இது என்னென்னா சமுதாயன்ற ஒரு இதில் வச்சு நம்மளாம் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் இருந்தோம். நாங்களாம் ஒதுங்கிட்ட பிறகு
ஏகபோக முதலாளியாகி ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவங்கெல்லாம் வளர்த்துக்கிறதுக்கான அந்த இது இல்லையே. அவங்க அதுக்கு நேரம் செலவு பண்ணி தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் இல்லை. இதுவரை நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இன்றைக்கும் சொல்கிறேன். தைலாவரம் தோட்டத்தில் ராமதாஸ் வந்து பேப்பர் படிக்காத ஆள், இதுவரையிலும் பேப்பரே வாங்குறதில்ல. அப்புறம் நீ கூட வெரிஃபை பண்ணிங்க, கிடையாது. அப்போ வந்து இவர் என்ன அரசியல் பண்ணுவார், விஷயங்களை என்ன பண்ணுவார், எவனா எழுதி கொடுக்கறத வந்து பண்ணுவாங்க. ஸோ ராமதாஸ்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, மீடியாக்களுக்கு போகிறது மற்றது எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துட்டாரு. இப்போ சுசீலா தானே எல்லாரையும் பண்ணுது. அவங்க தான் பேசி எல்லாரும் இவர்கிட்ட போய் பாருங்க, பத்திரிகையாளர்லேருந்து கட்சி நிர்வாகிகள் எல்லாம் அது போன. இப்போ வந்து அந்த மாதிரிலாம் வேலை இல்லை. போன வாட்டி சொன்னீங்க சுசீலா அவங்க மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி, மூணாவதா ஒருத்தவங்களை வந்து சொல்லியிருந்தீங்க. இல்ல அது அவங்க என்ன ஆக்ஷன் இல்ல அவங்க சைடுல அப்படின்றதே சொல்லியிருந்தீங்க. இல்ல அதாவது சுசீலா வந்து திண்டிவனத்திலே இருக்குது. அவங்க தான் இவர் ஆக்டிவேட் பண்ணுது, கீ கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி இவர் நடக்கிறாரு. சரி, அவங்க வந்து வேற, அது அடுத்தது வரும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு முழுக்க சுசீலா மட்டும்தான் பண்ணுது, சுசீலா மட்டும்தான் செய்யுது. அவங்க எல்லாருக்கும் பச்சையாக தெரியுங்க, யாரும் சொல்ல மாட்டான். யார் போய் சுசீலாவை பார்க்கல, யார் வந்து சுசீலா காலில் விடலை, எல்லாரும் தானே விடுறாங்க. ஆமாம், எல்லாரும் தான் விழுந்தாங்க, எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் நடந்துட்டு தானே இருக்குது. இல்லை, இப்போ நான் என்ன கேட்க வந்தேன்னா, அடுத்தடுத்த இதுவில் நான் வந்து இது மொத்தமாக சொன்னேன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்கன்னு சொல்லி அப்புறம் 4th 5th லைனாக சொல்கிறேன். அது சொல்லுவோம், அடுத்தது சொல்லுவோம். இப்போ உள்ள பிரச்சனை பூதாகரமாக போனது இவங்களது தான். இதில் வந்து நீங்கள் இப்போ கேட்குற பிரச்சனை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டு என்ன நடந்தது? நேற்று நைட் ஆக்சுவலி இன்னைக்கு காலையில் வந்து அவங்க சீல் பண்ணிட்டாங்க. வன்னியர் சங்கத்தில் வந்து ராம்தாஸ் அவங்களுடைய அணியும் அதுக்கப்புறமா அன்புமணி ராம்தாஸோடைய அணியும் சேர்ந்து சண்டை போட்டு, அதுதான் வந்து மார்னிங் ஹெட்லைன்ஸே, ஹாட் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ்னு அதான் போட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து நேற்று நைட்டே பண்ணிட்டாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, யாருன்னு கேட்டால் ராமதாஸ் கூட இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ்ன்றவன் தான் வந்து மாவட்ட செயலாளர். அந்த மாவட்ட செயலாளர் வந்து ராமதாஸ் கூட இருக்கிறாரு. அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா திண்டிவனம், அவங்க ஒய்ஃபு திண்டிவனம் கவுன்சிலராக இருக்கிறாங்க, இப்போ சிட்டிங் கவுன்சிலர். ஸோ இவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த திண்டிவனத்தில் இருக்கிற வன்னியர் சங்கம் அந்த அலுவலகம் என் கிளாஸ்மேட்டு முரளின்னு ஒருத்தர் இருந்தான், என் கூட படிச்சுவேன். அவனுக்கு வந்து சென்னையிலேருந்து 123வது கிலோமீட்டரில் பெட்ரோல் பங்க் அந்த காலத்திலே, நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 99 அப்படின்னு சொல்ற மாதிரி 123வது கிலோமீட்டர்ல அது இருக்கும். அவன் சொல்லுவான் அந்த மாதிரி. அவன் வந்து தான் நாங்கள் வந்து இது மாதிரி இந்த சமுதாய அமைப்பெல்லாம் பண்ணுறோம்டா, அதை நான் பொதுச்செயலாக இருக்க, நீ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நீ திண்டிவனத்தில் தான் இதுன்னா. அவர் அவங்க மாமா கிட்ட கூட்டுன்னு போயிட்டு ராதாகிருஷ்ணன் அப்படின்றவரை ஒரு அட்வொகேட்டு. ஸோ அவர் அங்கே அந்த நாங்கள் எடுத்த அந்த அலுவலகம் பக்கத்தில் தான் அவருக்கும் வீடு இருந்தது, அலுவலகம் இருந்தது. ஸோ அதை வந்து எங்களுக்கு வாடகைக்கு கொடுக்குறாரு. எவ்வளோன்னா 750 ரூபா. அந்த காலத்தில் முதல்ல வாங்க மாட்டேன்ட்டார். இது எந்த காலகட்டம்? 1987 88. சரி, அப்போ வந்து 750 ரூபா வாடகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அது வந்து ஒரு பெரிய ரைஸ் மில்லுமா. ரைஸ் மில்லு முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும், அது வந்து 9 சென்ட்டு. இப்போ பிரச்சனையே அந்த 9 சென்ட்டுக்கு தான். பின்னாடி ஒரு 31 சென்ட்டுக்கிட்ட வந்து ஒரு பெரிய 30 சென்ட்டுக்கு மேலே ஒரு பெரிய இடம், அதாவது நெல்லுலாம் அந்த அவிச்சா அதை வந்து காய வைப்பாங்க, அந்த மாதிரி இடம். ஸோ அதில் வந்து தான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த சுசீலா வந்து அவங்க அறக்கட்டளைக்கு இது விஸ்வகர்மா காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்டணும், அது மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து அவங்கள பேசி விஜய் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது துணிக்கடை, அந்த துணிக்கடையை அவங்க வாங்கி அவங்க பினாமி நேமில் அந்த இடத்த வாங்கிட்டாங்க. இந்த மொட்டையாக சின்ன இடம் ஒன்று இருக்குது இல்லை, 9 சென்ட். அது அந்த 9 சென்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, வன்னியர் சங்க அலுவலகம், நான்லாம் அங்கே இருந்திருக்கிறேன், நான் அங்கே தான் அங்கே இருக்கும்போது தான் அவ்வளோ சிறப்பான வேலைகள்லாம் நடந்தது. அது வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஆதி காலம்லாம் கிடையாது, 87க்கு அப்புறம் தான். ஸோ ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி விழுப்புரத்தில் இருந்தது, விழுப்புரத்துலேருந்து அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி நம்ம பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது அது யார் ஓனர், ராதாகிருஷ்ணன். இப்போ ராதாகிருஷ்ணன் இருக்கிறவர்களுமே கொடுக்கல. அவர் 1996 அவர் வந்து வெட்டி கொண்டுட்டாங்க, மர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் இல்லை, அவங்க ஒய்ஃபு வந்து ஆண்டாள், அவங்க பையன் வந்து செந்தில். ஸோ இந்த செந்தில் பாலாஜி அப்படி 2 பேர் அவருக்கு. அவர் அந்த செந்தில் என்ன பண்ணுறாரு, அவர் அட்வொகேட்டாக படிச்சிருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை கேட்கும்போது அந்த ஒரு சின்ன இடத்த வந்து அந்த ஜெயராஜ் அப்படின்னு சொல்கிற மாவட்ட செயலாளர் இருக்கான் இல்லையா, நான் சொன்ன முதல்ல, அவருக்கு வந்து அந்த மாவட்ட செயலாளர் வந்து அந்த அம்மா கிட்ட, ஆண்டாள் கிட்ட போய் பேசுகிறான், எனக்கு வந்து இதை கொடுத்துருங்க,
இல்லைன்னா நாங்கள் காலி பண்ணோம்னா எங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கடை வச்சுட்டு இருந்தால் இப்போ போகும்போது ஏதாவது கேட்பாங்களா அந்த மாதிரி. இது ஒன்றுமே இல்லை, ஒரு வாடகை கொடுக்கல இத்தனை வருஷமாக சொல்லும்போது அந்த சுசிலாவை எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சுசிலாவை எப்படி பேர் சொல்லலாம்? அவன் ஒரே தகராறு அவங்ககிட்ட, அந்த அம்மா கிட்ட ஒரு ரகலை பண்ணி அப்போவே கலாட்டா பண்ணிட்டான் அவன். சுசிலான்னா சின்னம்மா, அம்மான்னு தான் சொல்லணும், நீ எப்படி பேர் மட்டும் சுசிலான்னு சொல்லுவ? இது எல்லாருக்கும் தெரியும். அவன் தான் வந்து நேற்று ஆட்களை கூட்டிட்டு வந்து அவன் வந்து தகராறு பண்ணி அவன் தான் முதல்ல பூட்டு போட்டவன். இவனுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவன் யாருன்னு கேட்டால் சங்கர் யாருன்னு கேட்டால் அவர் வந்து எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவர். அவன் வந்து ராமதாஸ் இல்லை, இங்கே இருந்தவன் தான், அன்புமணி ஆளாயிட்டான். இவன் வந்து மாவட்ட செயலாளர் ஜெயராஜ், இங்கே வந்து சங்கர். அவர் என்ன ஊர்னா கிளியனூர் காலநடப்பு. அவங்க அப்பா வந்து பரமசிவம், 1977 அவர் எம்எல்ஏ. அவருக்கு வந்து 2 பிள்ளைங்க, ஒருத்தர் வந்து செத்து போயிட்டார், இப்போ இருக்கிற ஒருத்தர் தான், அவர் தான் வந்து இந்த சங்கர் வந்து எப்பெல்லாம் 2011 எம்எல்ஏ கேண்டிடேட்டு கூட்டணியில், அவரோட கூட்டணி இருந்தது இல்லைங்களா, அப்போ வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டு அந்த சங்கர். அதுக்கப்புறம் 2017 இப்போ வந்து வானூர்னு ஒன்று இருக்குது, ரிசர்வ் தொகுதி, அந்த இடத்துல அவர் கேண்டிடேட், எம்எல்ஏ கேண்டிடேட். ஸோ இவர் வந்து அவர் எடுத்துனா இப்போ யார் மோதுறாங்கன்னா வன்னியரும் எஸ்சி தான் மோதிக்கிறாங்க. ஏற்கனவே ராம்தாஸ் அந்த வேலையை பண்ணுவார், எப்பயுமே பிரச்சனைன்னா இப்போ அவங்க தான் மோதிக்கிறாங்க, பூட்டு போட்டாங்க. சரி, இப்போ இது நல்லா கிளியராக தெரியுதுங்களா? ஆனா இதுல சம்பந்தமே இல்லாம வந்து தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக, அதாவதுமா இது வருஷம் அந்த உள்ள ஒரு சின்ன ஆஃபீஸில் அந்த சோகத்தில் ஒட்டி அந்த இது மாதிரி வைப்பாங்க. இந்த கேடுகட்ட பசங்க இன்னும் 21 பேர் தான் தியாகின்றானுங்க. முதல்ல அதை மாத்திரான்னா 2 தடவை பேசுவானுங்க. அன்புமணி கூட பேசும்போது 21 இல்லைண்ணா 25ண்ணா, 4 பேர் அப்புறம் வந்து அடிபட்டு செத்து போயிட்டாங்க, அப்புறம் 25 சொன்னாங்க. இப்போ அரசாங்கம் கூட நாங்கள் கவர்மெண்ட்டில் சொல்லி முதல்வர்கிட்ட சொல்லிலாம் சொன்னோம், அவங்க 21 பேருக்கு தான் பண்ணாங்க. ஸோ இன்னும் 4 பேருக்கு வந்து செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். அது எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், இப்போ வந்து அந்த 21 பேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து மலர் தூவி மரியாதை செலுத்துவாங்க. அப்புறம் நான் இருக்கும்போது தான் அந்த கட்டினது, ஒவ்வொரு துப்பாக்கி சூடில் செத்து போனவங்களுக்கெல்லாம் அங்கங்கே ஸ்தூபி இருக்குது, நினைவு தூண் இருக்குது. அந்த நினைவு தூணில் போயிட்டு சும்மா ஒரு மலர் போட்டுட்டு அந்த செத்து போன தியாகிகளுக்கு ஏதாவது புடவை அவங்க அம்மா இதுன்னா ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் அந்த தியாகிகள் வந்து அதுதான் நடைமுறை. ராமதாஸ் என்ன சொல்லிட்டா மாதிரி லாஸ்ட் இயரு அவர் அந்த கொரோனா பீரியடில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இதுலேயே வச்சுட்டாங்க, யார் தைலாவரம் தோட்டத்திலேயே அந்த படத்தை வச்சு அந்த பயிலரங்கத்தில் வந்து அந்த பூத்தூவி அந்த வந்து மரியாதை அப்படி பண்ணாங்க. இந்த வருடம் வந்து இங்கே வரமாட்டார் ராம்தாஸ், அன்புமணி வர்றதுனால அவரை நான் வரேன் அப்படின்னு சொல்லி தகராறு. இதுதான் தகராறு. இப்போ என்னென்னா இவனுக்கு எதுக்குமே இல்லை, செத்து போனவனையும் அவனும் கவனிக்கல, அவன் நடு ரோட்டில் நடுத்தரு நாராயணன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், அதை விட்டுட்டானுங்க. இவனுக்கு வந்து செலவு வைக்கிறதும் அந்த மாலை போடுறதும் மெழுகு வச்சு பிடிப்பாங்க ஊருக்கு. இந்த தியாகிகள் இதனால தான் நாம இருக்கிறாங்க. அவங்க குடும்பம் எங்க இருக்குது, யாரும் இல்லை, நிறைய நினைவேந்தல் மாதிரி நடத்தக்கூடிய விஷயத்துக்காக இது வந்து பண்ணுவாங்க ஆண்டாண்டுக்கு. அது வந்து இப்போ நாங்க வந்து பண்ணியிருந்தோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த சொத்துக்களை எல்லாம் எழுதி கொடுத்தவங்க அந்த தியாகிகள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு நிறைய பேருக்கு எல்லாம் இந்த 25 தியாகிகளுக்கெல்லாம் சேர்த்து புரட்சி நாள்னு ஒன்று கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து புராணத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, இது வந்து இது மாதிரி ஜம்பு மகரிஷி யாகம் பண்ணும்பொழுது இவர் வந்து தோன்றினார் வெண்குதிரையில் 32 அங்க அடையாளங்களுடன், அதுக்கு வந்து விருதுகளுடன் சொல்லுவாங்க. அதை வந்து நாங்கள் எழுச்சி நாள் அப்படின்னு ஒரு ஆண்டுக்கு 2 நிகழ்வு நடத்துவோம். ஸோ அது வந்து ஏப்ரல் மாதத்தில் நடக்கும், இது வந்து செப்டம்பர் மாதத்தில் நடக்கும். இதை நாங்கள் நடத்திட்டுருக்கோம் ஆண்டாண்டுக்கு. ஸோ இப்போ வந்து ராம்தாஸ் வந்து அந்த இது முடிஞ்ச பிறகு இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே வானா அவரால் முடியல இருந்தாலும் அவர் வந்து இங்கே வந்து பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துக்கு இது வரணும், உரிமையாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த இப்படி வழி வரணும் இல்லைம்மா, அந்த வழி வந்து தான் அந்த இதுக்கு போக முடியும். அந்த வழியெல்லாம் வந்து யார்கிட்ட இருக்குது, சுசிலா கிட்ட இருக்குது. சுசிலா கிட்ட இருக்கிறதுனால அவங்க வழி விடமாட்டேன்னு தகராறு பண்ணிட்டாங்க அன்புமணிக்கு. ஸோ அதுதான் பிரச்சனை. இப்போ அதனால வந்து இவங்களாம் அவனும் சண்டை போட்டுக்கிறானுங்க, பூட்டு போட்டாங்க. ஸோ இப்போ வந்து பூட்டு போட்டதுனால அங்கே என்ன பண்ண முடியும், யாரும் போக முடியாது, உடைக்க முடியாது. ஆனாலும் வீம்புக்குனாலும் அந்த வெளியில் இருக்குது இல்லைங்களா, ரோடு மேலேயே
ஒரு சின்ன பேனர் மாதிரி வச்சு அது கூட பண்ணலாம். அதுக்கு அன்புமணியும் பண்ணலாம், இல்லை ராமதாஸும் பண்ணலாம். இல்ல நான் ஃபோன் லைன் எடுப்போம், டிவி எடுப்போம், எல்லாமே வச்சு கூட நாங்கள் ரோட்லேயே உட்காரோம். ஆமாம் ரோட்டில் வந்து பண்ணுவாங்க. இப்போ ராமதாஸ் அங்கே வருவார். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு நடுவில் இந்த இதில் இருக்கும் பொழுது அருள்மொழியை நான் அனுப்புகிறேன். யார், நான் வந்து பூட்டை உடைப்பேன்னு சொல்லிட்டு இப்போ அருள்மொழி வன்னியர் சங்க தலைவர் வராரு. அது என்ன எப்போ அவராலையும் நிற்க முடியாது, பூட்டை உடைக்க முடியாது, ஒரு சுற்றி கூட தூக்க முடியாது, அவரே தூக்கின்னு வராங்க பாவம். சரி அவர் வராரு. ஸோ நம்ம ஒன்றும் இல்லை, யார் ராமதாஸ் அனுப்புகிறாரு. அங்கே வந்தவொடனே வீரன்லாம் வரும், அவன் வந்துட்டு ஏதாவது உடைப்பாங்க செய்வாங்க. ஸோ இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ சுசீலா மேட்டர் தான் ஓடுது. இது முழுக்க முழுக்க சுசீலா. நான் இவ்வளோ தூரம் சொன்னேன் இல்லைங்களா, சங்கர் இவங்கெல்லாம் யார், அவர் வந்து எவ்வளோ தூரம் தேர்தல்னார், அவர் வந்து கவுன்சிலராகவும் இருந்தவர் அந்த இது பகுதியில். ஸோ இப்போ யார் மோதுறாங்க, இவங்க 2 பேர் தான் மோதிக்கிறாங்க. இப்போ இவர் இப்படி பண்றதுனால இப்போ மொத்தமா சீல் வச்சுட்டாங்களே, இதுக்கு இந்த 2 தரப்பினர் என்ன பண்ண போறாங்க? இதே மாதிரி தான் கட்சியும் சீல் வைப்பாங்க, ஒருத்தனும் கிடையாது போங்கடான்னு. இது வந்து சீல் வெளிப்படையா, அது வந்து ஒன்றுமே கிடையாது. எலெக்ஷன் கமிஷனில் ஒன்றும் இல்லாததுக்கு போய் சண்டை போட்டுருந்தா அவனா சொல்ல இது வன்னியர் சங்க அலுவலகமா, இல்லை வன்னியர் சங்கத்தை எழுதி கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கிடையாது. வன்னியர் சங்கம் வாடகைக்கு இருந்தது. இவங்கெல்லாம் ஒரு இப்போ ராமதாஸ் எப்படி இருந்தார், அவர் வாடகைக்கு இருந்தார்ல ஒரு வீடு, அது அம்மா முதலியார் வீடு, இவர் நாயுடு வீடு. அது அப்படி இருக்கும்பொழுது நீ என்ன பண்ணீங்க, அந்த எழுதி எப்படியெல்லாம் மிரட்டிக்கிறது. அவர் ஓனர் என்ன பண்ணார், பழனின்றவர் நேராக கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டே கொடுத்தாரு. இது என்னை மிரட்டி கேட்குறாங்க கையெழுத்து போட சொல்லி, நான் செத்தா அந்த சாவுக்கு காரணம் ராமதாஸ்னு அந்த காலத்திலே எழுதி கொடுத்தாரு. அந்த மாதிரி அதை எப்படி அபகரிச்சாங்களோ அந்த மாதிரி இதை அபகரிக்காமல் விட்டாங்க. நிறைய பேருக்கு வெளியில் இதெல்லாம் சங்கம் ஆஃபீஸு அது இதுன்னு இவங்க தான் இருக்கிற சொத்தெல்லாம் விற்றா. நம்ம ராமதாஸ் எங்கெல்லாம் விற்றுருக்கிறாரு சொத்தை, அதுவே தெரியாது அந்த அளவுக்கு. கள்ளக்குறிச்சியில் ஒரு அம்மா இருந்தாங்க, சின்ன அம்மாள்னு சொல்லி, சின்னத்தாய். அவங்க வந்து இந்த இடத்தெல்லாம் ராமதாஸுக்கு எழுதி வச்சிட்டாங்க. என்னன்னு சொல்லி, நீங்கள் வந்து கட்சி சங்கம் நடத்துகிறீங்க, நீங்கள் நிறுவனராக இருக்கீங்க, இந்த சொத்தை நான் உங்கள் பேருக்கு எழுதுகிறேன், நீங்கள் இந்த சொத்தை அங்கேயே வச்சு ஒரு திருமண மண்டபம் என் பேரில், அதுவும் கள்ளக்குறிச்சியில் தான் கட்டணும்னாங்க. புரியுதுங்களா? அதை எடுத்துன்னு வந்து அங்கே வந்து ஒருத்தர் என்ன பாண்டியன்னு அவன் பேருக்கு மாற்றுறது, இன்னொரு பேருக்கு மாற்றுறது, அவனை விற்க சொல்கிறது. அப்புறம் இவர் ஒருத்தர் இருந்தார் கலிமூர்த்தி, அந்த இது பக்கத்தில் இருந்தார் திருவண்ணைநல்லூர். அப்போ அந்த காலத்து எம்எல்ஏ அவர்கிட்ட மாற்றி விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமாக விற்றுட்டு துட்டு எடுத்துன்னு ஓடியான்ட்டார் ராமதாஸ். இப்போ அந்த ஒன்றும் கிடையாது அங்கே. இதெல்லாம் இருக்குது. இது மாதிரி வந்து வித்து எடுத்துட்டு வந்துட்டார். இதே மாதிரி இது நிறைய ஊர்ல இருக்குது. நான் சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதுதான் கேட்க வந்தேன் நான், இது இங்க மட்டும்தான் இப்படி இருக்குதா இல்ல எல்லா ஊர்லயுமே இந்த சங்கம் இப்படிதான் நடக்குதா? மேச்சேரியில ஒன்று இருக்குது. மேச்சேரியில் அது மாதிரி இருந்தது. நிலம் வாங்குறாங்க போனாங்க, அதையும் விற்று ஒரே தகராறு பண்ணி அங்கே வந்து காமராஜ் எம்எல்ஏன்னு இருந்தார், அவர் காலத்தில் வாங்கினது அதை பண்ணி வழியில்லைன்னு சொல்லி அதையும் விற்று துட்டு எல்லாத்தையும் விற்று எடுத்துன்னு வந்துட்டார்மா. இப்போ இந்த சங்கத்தெல்லாம் ஒழிச்சிட்டாரு. இந்த தியாகிகளுக்கு ஒன்றும் பண்ணலை. தியாகிகள் வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அது கூட நான் 5 லட்சமாக கொடுக்குறேன்னு வாங்கிட்டு வந்தார், ஒன்றும் கொடுக்கல. அதுக்கு இல்லாமல் எம்எல்ஏக்கள் அப்போ 20 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் மட்டும் செத்துட்டார் செல்வராஜ்னு. மீதி 19 பேரையும் கூப்பிட்டு இது மாதிரி வந்து கட்சி ஆஃபீஸுக்கு டெலிஃபோன் பில்லு கட்ட கூட காசு இல்லை, நீங்கள்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ 1,80,000 ஒவ்வொருத்தருக்கும் அரியர் பணம் வந்தது. எல்லாத்தையும் வாங்கி எடுத்துன்னு போயிட்டார். இது மாதிரி எல்லாத்தையும் வாங்கி எடுத்துன்னு போயிடுவார். அது ஏன் அந்த தீரன் வந்து அந்த தினப்புரட்சி பத்திரிகையில் வேலை செஞ்சார். அப்போல்லாம் அவர் தமிழ் பாமகன்னு வச்சுட்டு பாதியில் ஓடி தகராறாயிடுச்சு இல்லைங்களா. அந்த டைமில் நேராக வந்தார், லுங்கி கட்டின்னு வந்தார் ராமதாஸ், நாட்டுமுத்து நாயக்கன் தெரு. அங்கே வந்து அந்த மாடியில் ஏறி இருக்கிறதெல்லாம் எடுத்தார். இது என்ன வேணா இதை படிக்கிறானா எல்லாத்தையும் கீழ்ச்சி போட்டு அவரே உக்காந்து அவரே கொளுத்துனார். சரிங்களா? அவர் என்னென்ன இருந்ததோ அவர் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் கொளுத்திட்டார். அடுத்தது அங்கே ஒரு பணம் 40,000 ரூபாய் இருந்தது, அதை எண்ணி 40 ரூபாய் பாக்கெட்டில் போட்டுன்னு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ராமதாஸ். ஸோ இதெல்லாம் தெரியும், அவங்களாம் இருக்கிறாங்க, என்ன பண்ணுங்க. ஸோ பணத்துக்காக மட்டும்தான் நான் அப்பப்போ அடிக்கடி சொன்னேன், பணத்துக்காக தான் இந்த பாமகன்னு எங்கே போனாலும் யார்கிட்ட இருந்தாலும் பிடிங்குவார், எடுத்து தான் இப்படி வந்து அதே மாதிரி தானேம்மா இந்த அறக்கட்டளை இருக்குது இல்லையா, வன்னியர் கல்வி அறக்கட்டளை எல்லா சொத்தையும் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தாங்க, எடுத்து வன்னியர் கல்வி அறக்கட்டளை தாம் பேருக்கு ஒரே நாளில் மாற்றிக்கினார். இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் எடுப்பாங்க, அதுக்கான ப்ரொசீஜர், அதுக்கான நேரம் காலம் வரும். இப்போ அன்புமணி கூட உரிமை மீட்டு போராட்டம்னு போகிறாரு, அன்புமணிக்கு எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்க. எப்போ சொல்லணும், தலைமுறைக்காக. தலைமுறைன்னா யார்? அன்புமணியினுடைய தலைமுறை, அவங்க பொண்ணுங்களுக்கு தான், வேற எந்த தலைமுறையும் இல்லை. அவங்க அப்பா
எல்லாம் ஒரு தலைமுறையை கெடுத்து குட்டிசுவராகிட்ட மாதிரி. 80கள்லேருந்து 20 வரலாம் 40 வந்த நல்லவங்களா இருந்தாங்க, 25 30 வயசுல இருந்தவங்களாம் வந்து இப்போ 70 வயசு ஆகிட்டாங்க. இப்போ இப்போ பிறந்த ஆளுங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் கெடுக்கிறதுக்கு வந்து 2வது தலைமுறை இந்த சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கு அன்புமணி வேலை செய்கிறார். இது அவர் முதல்ல கெடுத்தாரு, இவர் இப்போ கெடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ முதல்ல கெடுத்தவராவது அந்த காலகட்டம் எப்படின்னு தெரியாம புரியாம இருந்திருப்பாங்க, அதனால ஓகே. இப்போதான் எல்லாமே வந்து அட்வான்ஸ்டா இருக்குது. இந்த யார் அவங்களுக்கு தெரியணும்ல. சரி, இப்போ அட்வான்ஸாக இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, எல்லாம் இதை படிக்கணும்ல. எந்த ஒரு சமுதாயம் தன்னை பற்றிய வரலாறுகளை எல்லாம், தன் சமுதாயத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் அறிந்தால்தான் அவர்கள் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு எங்கே போகணும், எப்படி முன்னேறணுன்றதுக்கு வரும். அதை தான் சொல்ல நான் பல காலம் சொல்லிட்டு வந்தேன். நீங்களா கேள்வி கேட்டீங்க. அது வந்து என்னென்னா, நீ யார், முதல்ல உன் சமுதாயம் என்ன, பின்னணி என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் வந்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இது ரெண்டுமே இல்லையே. இப்போ இவரும் இல்லை அவரும் இல்லை. அவன் வந்து இது வந்து இந்த உணர்ச்சி வயப்பட்ட சமுதாயத்துக்கிட்ட ஏதாவது பேசினா, வேகமாக பேசினா கைத்தட்டி அதுக்காக வம்பு வழக்கில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ராமதாஸும் அதைத்தான் பண்ணான், அன்புமணியும் பண்ணான். இப்போ ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறான், NLCயில் இந்த 3வது மைன்ஸை நான் தொடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு டேய், அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சது நான். எவனும் அந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு கொடுத்த நிலங்களுக்கும் நீங்கள் வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் இவ்வளோ தரம் கொடுத்துருக்கேன்னா என்னுடைய வழக்கு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த CN ராமமூர்த்தி போட்ட வழக்கினுடைய எண்ணையும் அவர் வழக்கையும் குறிப்பிட்டு உங்களுக்கு வேண்டிய பலனை கேட்டால் நாங்களே தருவோம். உங்களை தான் ரெஃபரன்ஸா வச்சு காட்டி கேட்கணும். ஆமாம், அது வந்து சொல்லிட்டாங்க. இது முடிஞ்சு போன கதைமா, இப்போ போய் அந்த ஊரில் கலப்புறான். ஸோ பாமக வந்து முடிந்து போன ஒரு கட்சி அப்படின்றது ரொம்ப நிறைய சான்றுகளை சொல்லி நிறைய விஷயங்களை கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றிமா. பாமக கட்சியுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்கு, அப்பா மகனுடைய மோதல் எப்படி போயிட்டு இருக்குது, அது முக்கியமா வன்னியர் சங்கத்தினுடைய அந்த அலுவலகத்தை வந்து சீல் வச்சதுக்கான காரணம் என்னன்றதை பத்தி எல்லாம் விவரிச்சு சொல்லியிருந்தாங்க. இதே போல வேறொரு சிறப்பு விருந்தினரோட மீண்டும் அனைவரையும் நம்மளுடைய அடுத்த நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.